இன்னைக்கு எல்லாருமே ஃபேஸ் பண்ற ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை ஆன்மீகத்துல என்ன அப்படின்னா, எனக்கு ஆன்மீகம் வேணுங்க. ஆனா என்னோட வாழ்க்கை சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. டே டு டே லைஃப் நான் வந்து என்னோட வேலைக்காகவும் அதுக்காகவும் இதுக்காகவும் ஓட வேண்டியதா இருக்கு. எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்டே தெரில. எப்படி வந்து ஆன்மீகத்தை என் வாழ்க்கையோட இணைச்சு நான் கொண்டு போறது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறது இன்னைக்கு 199 பேர்த்தோட ஒரு கவலை, கேள்வி, வருத்தம், ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறது இந்த ஒரு விஷயம்தான். ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி போவோம். நம்ம ஒரு 100 வருஷம், ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல கவனிங்க. இவ்வளோ வண்டி வாகனங்கள் கிடையாது, இவ்வளோ பொல்யூஷன் கிடையாது, அது இது எதுவுமே கிடையாது. அவங்களோட தூக்கம், விழிப்பு எல்லாமே வந்து இருள்ல தொடங்கி இருள்லயே முடிஞ்சிரும். பகல் அப்படிங்கிறத வந்து சூரியனை வந்து சூரியன் விழிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க விழிச்சு சூரியனை பார்ப்பாங்க. அதே மாதிரி சூரியன் அஸ்தமிக்கும் போது இவங்க எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு சூரியன் அஸ்தமனத்தை பார்ப்பாங்க. சரிங்களா? இரவு எல்லாரும் உட்காந்து சந்திரனை பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த இருள்ல முழுமையா தூங்குவாங்க. அந்த இயற்கை காற்றை வாங்கினாங்க. இன்னைக்கு அலாரம் அடிச்சா எத்தனை பேத்தால ஒரே அலாரத்துல எந்திரிக்க முடியுது? ஸ்னூஸ் ஸ்னூஸ் ஸ்னூஸ். இதைதான் நம்ம எல்லாருமே பண்றோம். எதுக்கு பண்றோம்? முடியறதில்ல எந்திரிக்கிறதுக்கு. அந்த காலத்துல கோழி கூவும், அதுதான் அவங்களோட ஒரே அலாரம். அந்த கோழி கூவுச்சு அப்படின்னா எந்திரிச்சிருவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதா? நடக்கிறது இல்லை. அந்த காலகட்டத்துல வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆன ஒரே ஒரு வெளிச்சம் சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம், அவ்வளவுதான். மிஞ்சி மிஞ்சி போனா விளக்கு. இன்னைக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற வெளிச்சம் ப்ளூ லைட், இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். யூவி ரேஸ், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஸ்க்ரீன் டைம். அப்புறம் எப்படி நம்மளால வந்து இது பண்ண முடியும்? உடம்போட மொத்த பயாலஜி கடைசி 100 வருஷத்துல கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. இது நம்மளை மட்டும் இல்ல, நம்மளோட வருங்கால சந்ததிகளையும் டிஎன்ஏ மூலியமா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் சயின்ஸ் ப்ரூஃப் கொடுத்துருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது ஆன்மீகம் நமக்கு அந்த காலத்துல மாதிரியே எனக்கு வேணுங்க அப்படின்னா கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்காது, சத்தியமா கிடைக்காது. இன்னைக்கு நீங்க குளிக்கிற தண்ணியில இருந்து நீங்க யூஸ் பண்ற பொருட்கள் வரைக்கும் எல்லாமே ஸ்கின்னுக்குள்ள போய் ஸ்கின்னை டேமேஜ் பண்ற பொருட்களா தான் இருக்கு. பெண்களுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் யூஸ் பண்ணாங்க, ஆன்டிபயோட்டிக், நிறைய விஷயங்கள் இருக்கு. கேன்சரை வந்து அந்த செல்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, ஸ்கின்குள்ள போகக்கூடிய ஒரு தன்மை மஞ்சளுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு காஸ்மெட்டிக்ஸ் 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 இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். அன்னைக்கு ஆத்துல போய் குளிச்சாங்க. அந்த ஆற்றோட அந்த ஓடையோட அந்த ஒரு அருவியோட சத்தம் அவங்களோட மனசை சுத்தமா காமாக்கி அவங்கள வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்லயே அந்த வாழ்க்கை முறை வச்சிருந்துச்சு. மிஞ்சி மிஞ்சி போனா மாட்டு வண்டி ஓடுற சத்தம், அதுலயும் மணி அடிக்கும் அந்த மாட்டோட கழுத்துல, அதுவுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டிராஃபிக், ஹாரன், இல்ல ஒரு பக்கம் வந்து விசில் அடிக்கிற சத்தம், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன், தீ, அது இதுன்னு இப்படி போயிட்டே இருக்கு. என்னதான் நம்ம வந்து டெக்னாலஜிக்கலா எவால்வ் ஆனாலும் நம்மளுடைய பயாலஜிக்கலா நம்ம என்ன ஆகிட்டு போறோம்னா டீக்ரேட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கோம். உண்மைதானே? இது எல்லாராலையும் ஏத்துக்க முடியும் தானே? இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் முழுசா கவனிங்க. இது எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு வீடியோ தான். அப்போ இப்படி இந்த காலத்துல இருக்கும்போது அன்னைக்கு இருந்த மாதிரியே ஆன்மீகத்தை என்னால இன்னைக்கு கொண்டு வர முடியுமா உங்களுக்குள்ளன்னு கேட்டீங்கன்னா உங்க யாராலையுமே அது முடியாதுங்க. ஏன்னா சுற்றுச்சூழல் அவ்வளவு பாதிப்படைஞ்சு கிடக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. இருந்த ஒரே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பச்சை பசேல்னு இருக்க நேச்சர் மட்டும்தான். வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நமக்கு டிவி, போனு, மொபைலு, கேம்ஸு, அது இதுன்னு எத்தனை விதமான டிஸ்ட்ராக்ஷன் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அத்தனையுமே நம்மளோட உயிரை குடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். உயிர் சக்தி எங்கெல்லாம் விரயமாகுதோ அங்கெல்லாம் மனிதன் ஆன்மீகத்துல தோப்பான் அப்படிங்கிறதா வந்து விதி. அந்த காலத்துல இவங்களுக்கு இருந்த 4 டிஸ்ட்ராக்ஷன் என்ன தெரியுங்களா? 1 இயற்கை, 2 மது மாமிசம், 3 மண் பெண் பொன். இவ்வளவுதான், முடிச்சிடலாம். இதை தாண்டி வேற எதுவுமே வந்து கிடையாது. இது எல்லாத்தையும் விட்டானா அவன் மனம் ஃபோக்கஸ் ஆயிரும். இன்னைக்கு நமக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய ராட்சசனா இருக்கிறது இந்த ராகுவோட ஆதிக்கத்துல இருக்கிற இந்த மொபைல் போன்ஸ்ன்னு சொல்லலாம், ஸ்கிரீன் சொல்லலாம், இல்ல நம்ம யூஸ் பண்ற அந்த வேலை, அது இது எல்லாமே. பிசிக்கல் ஒர்க் சுத்தமா கிடையாது. அப்புறம் எங்க இருந்து வந்து உடல் உட்காரு ஒரு இடத்துல? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துலலாம் வந்து அவங்க வந்து ஆன்மீகத்துல தியானத்துக்கு உட்காரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அழகழகான கோயில்களை இன்னைக்கு நம்ம பாக்குறோம். வாவ், எப்படி கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு தியானத்துக்கு கட்டி வச்சிருந்தாங்க.
விஐபி கியூ கிடையாது, அன்னைக்கெல்லாம் கூட்டங்கள் அவ்வளோ கிடையாது. மாரியம்மா எங்கள் மாரியம்மான்னு வந்து ஸ்பீக்கர் செட்டு பாட்டு கிடையாது. தேவாரம் ஒலிக்கும், மனுஷங்க மேனுவலா பாடுவாங்க அங்க நின்று, சண்டை மேளங்கள் ஒலிக்கும், கைலாய வாத்தியம் ஒலிக்கும். இதை மட்டும்தான். இன்னைக்கு ஃபைபர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. தோல் கருவிகள் வந்து அவங்களோட சித்தத்தை வந்து தெளிவாக்குச்சு, அவங்களோட எண்ணங்களை சுத்தமாக்குச்சு, மனசை ஒருநிலைப்படுத்துச்சு. ஆனா இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகுது, எல்லாமே ரெக்கார்டட். ஒரு சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. ரெக்கார்டட் சண்டை மேளம், ரெக்கார்டட் ஜமாப்பா போடுறாங்க, ரெக்கார்டட் கைலாய வாத்தியம். ரெக்கார்டட் மியூசிக்கை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது என்ன மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்குள்ள? இறைச்சலை மட்டும்தான் உங்க மனசுக்குள்ள ஏற்படுத்தும். நிம்மதியா இருக்கலாம்னு அந்த காலத்துல கோயில்ல கட்டி வச்சு, கோயில்ல வந்து விசாரம் செய்யறதுக்காக கோயில் எல்லாம் கட்டி வச்சாங்க. இன்னைக்கு அது எல்லாத்தையும் மூடி ஸ்பெஷல் வழி, சிறப்பு தரிசனம் 500 ரூபாய், மிக சிறப்பு தரிசனம், விரைவு தரிசனம் 5000 ரூபாய், பொது தரிசனம் 5 மணி நேரம் நில்லு. எப்படி மனுஷனுக்கு வந்து இறைவனை பார்க்கறதுக்கான அந்த ஒரு விருப்பம் வரும்? எங்க போனாலும் ரீல்ஸ், இந்த கோயிலுக்கு வாங்க அது கிடைக்கும். அந்த நான் ஒன்னே உங்களெல்லாம் பார்த்து கேட்கறேன், கேவலமா இல்லையா யாருக்குமே? இறைவனை எதுக்காக பார்க்க போகணும்? இறைத்தன்மையை அடையறதுக்காக தான் பார்க்க போகணும். எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு இறைவன் நல்லா தானே வச்சிருக்காரு எல்லாத்தையுமே. எதையாவது கொடுக்காமையா வச்சிருக்காரு? எதுக்கு கோயிலுக்கு போய் பிச்சை எடுக்கணும்? இறைவனா நீ எனக்கு வேணும், நீயே எனக்கு கொடுக்கறதுக்கு பிச்சை கொடு அப்படின்னு தான் கேட்கணும். எனக்கு நீ தான் வேணும், எனக்கு அதை பிச்சையா கொடுன்னு கேட்கணும். அதை விட்டு நீங்க உட்காந்துருக்க, எனக்கு பொருளை கொடு, பொண்ணை கொடு, பொண்டாட்டி கொடு, கணவனை கொடு, குழந்தைய கொடு, எதுக்குனாலும் பிச்சை பிச்சை பிச்சை. எவ்வளோ ஒரு கேவலமான இழிவான நிலையில வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. அந்த பரிகாரத்தை செய்ய உனக்கு இது கிடைக்கும், இந்த பரிகாரத்தை செய்ய இது கிடைக்கும். பரிகாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன? பரி உபகாரம் என்னங்கிறது நீங்களே தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. பரி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஓடுற காற்றோட அந்த தன்மையை சீர் செஞ்சு சமன் செய்ய பாருங்க. உள்ளுக்குள்ள இந்த காற்றுங்கிறது ஒரு பூதமா இருக்கு. காற்றுக்குள்ளேயே அந்த 5 பூதங்களும் கலந்து இருக்கு. காற்றிலேயே நெருப்பு இருக்கு, காற்றிலேயே மண் தத்துவம் இருக்கு, காற்றிலேயே நீர் தத்துவம் இருக்கு, காற்றிலேயே நெருப்பு தத்துவம் இருக்கு, காற்றிலேயே ஆகாய தத்துவமும் இருக்கு. இந்த 5 தத்துவங்களும் சேர்ந்துதான் வலது பக்க சுவாசமாகவும் இடது பக்க சுவாசமாகவும் இரு சுவாசமாகவும் ஓடி வந்துட்டு இருக்குது. அப்போ இதுல 5 ஆக மொத்தம் 25 விதமான சுவாசம் நமக்குள்ள ஓடிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாம உள்ளுக்குள்ள இன்னொரு 5 விதமான சுவாசங்க முறைகள் இருக்கு. இது எல்லாமே அந்த காலத்துல அவங்க உட்காந்து சிந்திச்சு ஆராய்ஞ்சு தெளிஞ்சு எல்லாத்தையும் எழுதி நமக்கு ப்ளூ பிரிண்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க. படிச்சமா யாராச்சும்? கிடையாது. அந்த கோயில்ல அந்த அம்பாளுக்கு பச்சை கலர் பட்டு சாத்தி இருக்காங்கோ, அடாடா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இந்த கோயில்ல இந்த ஒட்டியான இந்த ஹாரத்தை வந்து அம்மனுக்கு சாத்தி இருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும். ஏன் ஐயர் இப்படி பண்ணிட்டாரு? இதுதான் இன்னைக்கு பேச்சு. கோயில்ல நிம்மதியா போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னா, நான் ஒரு வாட்டி ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். அப்ப அங்க கூட்டத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமாளுக்கு எல்லாரும் கூட்டமா தள்ளிட்டு போய் பெருமாளை சேவிச்சாதான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓய் அப்படிங்கிறாங்க. நான் அப்படியா ஓய் அப்படின்னு கேட்டேன். நிச்சயமா அதெல்லாம் கிடையாது. ஏங்க, அங்க நம்ம கட்டி வச்சிருக்கிறது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, மனதை தூய்மையாக்கி மனதை நிம்மதியாக்கி தெளிவு பெறறதுக்காக மட்டும்தான். அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்னங்க பண்ண முடியும்? கோயில் எல்லாம் ஒரு காலத்துல நிம்மதியா உட்கார்றதுக்கான இடமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது வந்து வியாபார ஸ்தலமா மாறி இருக்குங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த காலத்துல வந்து நவகிரக கோயில்களுக்கு போனா அந்த பரிகாரங்கள் செய்யறது அப்படிங்கிறது அவ்வளவு எஃபெக்டிவா வேலை செஞ்சது அந்த காலகட்டங்கள்ல. இன்னைக்கு வேலை செய்தான்னு கேட்டா நிச்சயமா வேலை செய்யறது. ஏன்னா பணம் அது மட்டும்தான் இங்க எல்லாத்துக்கிட்டையுமே பேசுது. உண்மை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்னத்தையோ வாங்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இறை தரிசனத்தை நிம்மதியா பண்ண விடுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து கிடையாது. அப்ப எப்படி அங்க போனா உங்களுக்கு வந்து ஆன்மீகம் வரும்? நிச்சயமா வராது. அதனால அந்த ஆப்ஷன் கட் ஆயிருச்சு. சரி, வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான சூழ்நிலை இருக்கா? அந்த பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் வண்டி சத்தம், இந்த பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் டிவி சத்தம், போன் சத்தம், மூளைக்குள்ள அத்தனை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, மாத்தி மாத்தி மாத்தி. பெண்களுக்குன்னா சீரியல் ஒரு பக்கம், கொரியன் சீரிஸ் ஒரு பக்கம் என்னென்ன கன்றாவியா பேசுறாங்க. ஆண்கள்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் அந்த பாட்டு, இந்த பாட்டு, இந்த ரீல்ஸ், இந்த ஷார்ட்ஸ், இது ஒரு பக்கம். மாறி 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 என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் கேட்க 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 உங்க மனம் சீர்குலையுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல எல்லாம் ஆன்மீகத்துக்கு தியானத்துக்கு உட்கார்ந்தாங்க, ஒரு 15ல இருந்து 1 மணி நேரம் உட்கார்ந்தாங்கன்னா, உட்கார்ந்த 5 நிமிடத்துக்குள்ள மனம் ஒடுக்கம் பெரும், அமைதியாகும். மீதி இருக்க 55 நிமிஷமும் ஆள் நிலைய தியானத்துக்குள்ள போனாங்க. ஆனா இன்னைக்கு 15 நிமிஷம் உட்கார்றது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு எல்லாத்துக்கும், உங்க எல்லாத்துக்குமே. சரி, அட்லீஸ்ட் 15ல இருந்து 1 மணி நேரம் உட்காடுறீங்க அப்படின்னா, அந்த 1 மணி நேரத்துல 55 நிமிஷம் உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்திருக்கே போயிருது. மீதி 5 நிமிஷம் தான் தியானம் பண்றீங்க. இதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்கறேன். அதுலயும் சிலர்லாம் வந்து, ஐயோ என் பொண்டாட்டி திட்டுவா, என் அம்மா திட்டுவா, என் அப்பா திட்டுவாரு, என் கணவர் திட்டுவாரு, நான் வீட்டுக்கு போறேங்க, அதை பண்றேங்க, இதை பண்றேங்க, உட்காந்தா திட்டுறாங்க, நடந்தா திட்டுறாங்கன்னா எதுக்கு ஆன்மீகம் எல்லாத்துக்கும்?
இறைவனை அடையணுங்கிற எண்ணம் இருக்கு, அடையக்கூட வேண்டாம், தன்னை உணரணுங்கிற முதல் நிலை எண்ணம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும்ல நீங்களாம். உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு வேலையில ப்ரொமோஷன் தேவைப்பட்டா கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு நகை வாங்கணும்னா அவ்வளோ முனைப்பா அதுக்கு வேலை செய்யறீங்க. ஏன் ஆன்மீகத்துக்கு மட்டும் மன நிம்மதிக்கு மட்டும் ஷார்ட்கட் தேடுறீங்க? அதுக்கும் இறங்கி வேலை செய்ய வேண்டியது தானே. ஏன் அப்படின்னா அதுக்கான ஒரு சரியான இடங்கள் இல்லை. அதனாலதான் ஆசிரமமா தேடி ஓடுறீங்க, இந்த இடத்துக்கு தேடி ஓடுறீங்க. மன நிம்மதி இல்லை. இப்ப ஒரு காலகட்டத்துல மன நிம்மதி இருந்துச்சு, அருள் இருந்துச்சு, பொருள் சம்பாதிக்கிறதுக்கான தன்மை இல்லாதனால எல்லாரும் ஓடுனாங்க. இன்னைக்கு பொருள் சம்பாதிச்சு எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க, ஆனா மன நிம்மதியை தேடி ஓடுறாங்க. இது எவ்வளவு ஒரு இழுக்கான விஷயமா இருக்குன்னா, உங்ககிட்டயே இருக்கிற ஒரு பொருளுக்கு நீங்க வெளியே போய் விலை பேசி தேடிட்டு இருக்கீங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது இங்க எல்லா இடத்துலயுமே. இப்போ இந்த இடத்துல சரியான பயிற்சிகள் அப்படிங்கிறத சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த காலத்திலேயே எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரிதான் உலகம் ஒரு நாள் மாறும், எல்லாமே இப்படி மாற்றப்படும். அப்ப மனுஷன் வெளியே போறதுல பிரயோஜனமே இல்லை, அவனோட ஒரு அறைக்குள்ள ஓரமா பயிற்சிகள் செஞ்சானா அவனால அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் தெரிஞ்சுதான் இத்தனை விதமான பயிற்சிகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையாவது ஒழுங்கா செய்யறோமா? கிடையாது. எங்க போனாலும் ஒரு பிராக்டிக்கல் நாலேஜே இல்லாம எங்கேயோ ஒரு பக்கம் படிச்சுட்டு கண்ணை மேல தூக்கு, பாபாஜி வச்சிருக்காரு நீயும் கண்ண மேல தூக்கு. பாபாஜி எதுக்கு முதல்ல அந்த மாதிரி வச்சாரு? அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாது யாருக்குமே. அது ஒரு நிலையை குறிப்பிட்டிருக்காக அவர் கண்ணை மேல தூக்கி வச்சாரு, உடனே கண்ணை மேலேயே தூக்கி வச்சு உட்காந்துருன்னு யாரும் சொல்ல கிடையாது. அப்படி வச்சா கண்ணு வலிதான் வரும். ஆன்மீகத்தில் நீங்க பயிற்சிகள்ல நீங்க பண்ண அது ஒரு நிலையை சுட்டி காட்டுறதுக்காக தான் பாபாஜி நான் இந்த நிலையில இருக்கேன், இங்க வா என்ன நீ பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. சிவானந்த பரமஹம்சர் இடது கால தூக்கி மேல போட்டிருக்காரு அப்படின்னா இடது கால போட்டு பயிற்சி பண்ணுங்கிறத பத்தி அவர் சொல்லல. இடகலைய நான் எப்படி ஏற்றி உட்காந்துருக்கேன்னு பாரு, இந்த நிலைக்கு வா, என்ன உன்னால பார்க்க முடியும்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? இதுல சண்டை வேற. சித்தர்கள் எல்லாம் வலது கால தூக்கி மேல போட்டிருக்காங்க, ஆனா சிவானந்தர் இடது கால தூக்கி மேல போட்டிருக்காரு, அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு குரூப், இன்னொரு குரூப் இவரு தான் கரெக்டுன்னு. ரெண்டுமே சரியான விஷயம்தான். வலது கால் அப்படிங்கிறது சூரிய கலையோ இடது கால் சந்திர கலையோ ரெப்ரசென்ட் பண்றதுக்காக சூக்ஷமமா சில விஷயங்களை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க எவ்வளவு பெரிய மகானா வாழ்ந்தாங்க. இப்ப இருக்கிற முட்டாள்கள் எல்லாரும் அவங்கள குறை சொல்ற மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் முட்டாள்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னா முறையான பயிற்சிகள் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு, மனதை எல்லாம் சீர்குலைச்சு செதிலா செதுக்கி வச்சிருக்காங்க. சரி, இப்போ இதுக்குள்ள எப்படிதான் ஒரு ப்ளூ பிரிண்ட்னா, இப்போ நான் கொடுக்குற உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல உடல் அப்படிங்கிறதுல நீங்க கை வைக்கணும். உடல் சுத்தமாச்சுன்னா அதுக்கு அடுத்து நீங்க உள்ள போக வேண்டியது மனம். இந்த மனதுல அடுத்து நீங்க தொட வேண்டிய விஷயம் உயிர் பலமானாதான் இது ரெண்டையும் இழுத்துட்டு ஆன்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். பதி பசு பாசம், இந்த விஷயங்களை பத்தி நான் பேசியிருப்பேன் முன்னாடி வீடியோல, பாத்தீங்கன்னா தெரியும். இது இந்த நாளையுமே இன்டர் கனெக்ட் பண்ணி நீங்க உள்ள இழுத்துட்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால இறை தரிசனம் அப்படிங்கிற அந்த ஒரு கோபுர உச்சி உங்களுக்கு வாய்க்கும். சரிங்களா? இல்ல நான் இது எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு ஷார்ட்கட் வேணும்னா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நிறைய பேர் இப்ப இருக்காங்க, கண்ணை தூக்கி மேல வை போதும், நீ இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ண போதும், ஒரே நாள்ல ஓஹோன்னு நீ ஆன்மீகத்துல போயிருவேன்னா ஒரே நாள் எல்லாருமே மேல போயிட வேண்டியதுதான். நான் பேசுறது வேணா உங்களுக்கு எல்லாம் என்ன இவர் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாருன்னு இருக்கும். இதுதான் நிதர்சனம். ஏன்னா இதுதான் நடக்குது வெளியே. இதை பார்த்து நானும் அமைதியா இதை நீங்கள் செய்தால் போதும் அனைத்தும் உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு நான் பேசுறேன்னு வைங்களேன், யாருக்குமே இதெல்லாம் உள்ள போகாது. இந்த விஷயங்கள் தவறு அப்படின்னா அதை தவற சுட்டி காட்டி தெளிவா பேசிதான் ஆகும். நீங்க ஏன் மற்றவங்க தவற சுட்டி காட்டுறீங்க அப்படின்னா வேற யாருமே சொல்லல. நானும் சரி யாராச்சும் சரியான விஷயங்களை சொல்லுவாங்க அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். யாருமே சொல்றதுக்கு இல்லை, குறை சொல்றதுக்காக மட்டும் அத்தனை பேருமே ரெடியா இருக்காங்க. அப்போ நம்மளோட முருகன் யோக கலையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதே ப்ளூ பிரிண்ட் தான். உடல் மனம் உயிர் ஆன்மா, அப்புறம் தான் முருகன் யோக கலை இனிஷியேஷனே கொடுக்குறோம். 21 நாள் எதுக்கு அப்படின்னா சும்மாலாம் கிடையாதுங்க, டைம் ஓட்டுறதுக்காக கிடையாது. ஒரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள். உடல் அப்படின்னா உடலை தனித்தனியா பிரி, அதுக்கு கிளென்சிங் மெத்தட்ஸை கொடு. அடுத்து மனம்னா மனதுக்குள்ள இருக்கிற 4 காம்பனண்ட்டை பிரி, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒவ்வொன்றுக்கும் ப்ராக்டிஸை கொடு, அதை தெளிவுபடுது. அடுத்து உயிர்க்குள்ள போ, உயிர் சக்திக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான ரகசியங்களை கொடு. அடுத்து ஆன்மான்னு கை வைக்கும் போதுதான் முருகன் யோக கலை இனிஷியேஷனை நான் கொடுப்பேன். அதுக்கப்புறமும் ஆன்மீகத்துக்கு தேவையான இந்த முதல் நிலை வகுப்புகள்லயே நான் கிட்டத்தட்ட 50 to 60% ஆஃப் ரகசியங்களை நான் கவர் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் தான் செகண்ட் லெவல் கிளாஸஸ் நான் மற்றவங்க மாதிரி உங்களுக்கு பணம் இருந்தா பதவி இருந்தா அதெல்லாம் நான் தரமாட்டேன். தகுதி இருக்கான்னு பார்ப்போம். ஒரு சிலருக்கு 3 மாசத்துல கொடுத்ததும் உண்டு, ஒரு சிலருக்கு 1.5 வருஷம் ஆகி கொடுக்காம இருக்கிற ஆட்களுமே உண்டு. ஏன் அப்படின்னா அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் 2ஆம் நிலை வகுப்புக்குள்ள நான் கால் எடுத்து வைக்கவே விடுவேன், வைக்க விட மாட்டேன். அது என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். நம்மளோட ஒவ்வொரு வகுப்புமே நான் ஏன் இவ்வளோ டெடிக்கேட்டடா
எடுத்துட்டு போறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த ஒரு கோர்வை இருந்தா மட்டும்தான், இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஆன்மீகத்துல வெற்றி பெற முடியும். அதை விட்டு டெய்லி கண்ணை மூடி உட்காரன்னா கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகன் வள்ளலார் சொன்ன மாதிரி மூட நம்பிக்கைகளை குழி தோண்டி போச்சிருங்க. கண்ணை மூடியே உட்காந்துருக்கிறதா என் பழக்கம் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அதையும் குழி தோண்டி போச்சிருங்க. இது ரெண்டுமே வேலைக்கு ஆகாது. இதுதான் தியானமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது எல்லாமே மனதை ஒருநிலைப்படுத்தும் ஒரு சின்ன பயிற்சிகள். இந்த சின்ன மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கே நீங்க 55 நிமிஷம் எடுத்தீங்கன்னா என்னைக்கு தியானத்தை தாண்டி தியானத்துக்குள்ள போவீங்க, தியானத்தை அந்த சமாதி நிலைக்குள்ள போவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே வாய்க்கணும் அப்படின்னா சரியான பயிற்சிகள் எடுத்துக்கங்க. இந்த காலத்தோட நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த காலத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த காலத்தை விட இன்னும் அதிகமான எஃபர்ட் இங்க போட்டா மட்டும்தான் உங்களுடைய அந்த ஒரு நிலை தெளிவாகவோ, இல்லைன்னா கடைசி வரைக்கும் தடிகிடத்தும் தான் அங்கேயும் போட்டே இருக்கணும். ஒரு இடத்துல பயிற்சி வாங்குறீங்கன்னா அதை முழுசா செய்யுங்க. அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மற்றதெல்லாம் இந்த மிருகங்கள்லாம் அங்க கொஞ்சம் எடுத்து வாய் வைக்கும், இங்க கொஞ்சம் எடுத்து வாய் வைக்கும், இங்க கொஞ்சம் வச்சு டேஸ்ட் பண்ணும்ல, அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க எல்லாத்துக்கும் இது புரியணுங்கிறக்காக இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். நான் மற்றவங்க மாதிரி சாஃப்டா ரொம்ப அது டீல் பண்றது வேலைக்கு ஆகாதுங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பேசிதான் ஆகணும். இதை தாண்டி யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் பயிற்சிகள் என்னைக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு அப்புறமா அப்படிதான் இருக்கும். விருப்பம் இருக்கு அப்படின்னா ஒரு முறையான வழியில ஆன்மீகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முருகன் யோகலை வகுப்புகள் இருக்கு. விருப்பம் இருக்கு, உங்க மனம் உங்களுடைய ஆன்மா இங்க போக சொல்லுதுன்னா தாராளமா வாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான பயிற்சிகள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு காலத்துலலாம் 120 வருடம் மனுஷன் வாழ்ந்தா, 60 வயசுக்கு மேல வலுவா இருந்தா, ஆன்மீகத்துல உட்கார்ந்தான் தேர்ச்சி அடைஞ்சான். இன்னைக்கு 20-30லயே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கலண்டுறது. எல்லாத்துக்குமே உடம்பு வலிக்குதுங்க, முதுகு வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, கை வலிக்குதுங்க, தலை சுத்துதுங்க. கொஞ்சம் இன்டென்ஸா பயிற்சி கொடுத்தா ஐயோ கண்ணெல்லாம் எரியுதுங்க, வயிறு எரியுதுங்கிறாங்க. அப்ப நீங்க 60 வயசுல உட்கார்ந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் உங்களை வச்சு? அப்பவும் ஆனா நான் செயல்படுத்தி காட்டியிருக்கேன். 16 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிற அத்தனை விதமான ஏஜ் கேட்டகரி என்னோட கிளாஸஸ்ல இருக்காங்க. அத்தனை பேத்துக்குமே பயிற்சியில எக்ஸ்பீரியன்சஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? இது எதனால முடியுதுன்னா இறை அருள், அவ்வளவுதான். நானும் இதெல்லாம் கிடையாது. எல்லாம் இறைவனோட அருள், என்னோட குருமார்களோட அருள். அவங்க இப்படி கொடுக்குறாங்க, நான் நடுவில் இருக்கேன், இப்படி உங்க எல்லாத்துக்கிட்டையும் மீடியமா பாஸ் பண்றேன். என் வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை நீங்க யூஸ் பண்றீங்களா, தூக்கி வீசுறீங்களாங்கிறது உங்களுக்கும் அவங்களுக்குமான விஷயம். அதுக்கு நடுவில் நான் வரமாட்டேன். ஆனா என்கிட்ட அத்தனை பேருமே அதிகமான தேடுதல் இருந்து வந்தவங்க தான். ஸோ பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஆனால் தயவு செய்து இந்த விஷயங்களை ஆழமாக உள்ள வாங்கிக்கோங்க. ஆன்மீகம் சும்மா இப்படி எடுத்து இப்படி முழுங்குற விஷயம் கிடையாது. அது நெருப்பை தொடர தைரியம் இருந்தால் மட்டும் நெருப்பில் கை வைக்கணும். இல்லை அப்படின்னா மொத்தமாக எரிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் இந்த காலநிலை மாற்றங்கள், பிரபஞ்ச மாற்றங்கள்னால ஆன்மீகம் ரொம்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும். ஆன்மீகம் உண்மையா எங்க இருக்கோ அங்க தேடி கண்டுபிடிங்க. சும்மா இந்த 2 வருஷம் 1 வருஷம் ஆன்மீகத்துக்குள்ள இருந்துட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு போனாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஒரு விதியில இதுவுமே இருக்கு. தெளிவான இடங்களை பார்த்து சூஸ் பண்ணுங்க. அதுக்குன்னு பெரிய வயசானவங்களா இருக்காங்க, அதிகமா வெள்ளை கலர் ட்ரெஸ் தாடி வச்சிருக்காங்கிறக்காக உண்மையானவங்களும் கிடையாது. இல்ல இப்போ நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறக்காக எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு கிடையாது. என் கூட இருக்கவங்களுக்கு, என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னோட ஸ்டஃப் என்ன, என்னோட கண்டென்ட் என்னங்கிறத. அதை நான் வெளியே ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உள்ளே வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே அது எந்த நிலையில் இருக்குங்கிறத காட்டி கொடுக்கும். ஸோ அடுத்து டைரக்ட் கிளாஸஸ்லேயும் ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் சந்திப்போம். விருப்பம் இருக்கவங்க முருகன் யோகலை கிளாஸஸ்க்கு தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். இந்த ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வீடியோ போடுறேன்னு ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தேவையும் கிடையாது. இதை உங்ககிட்ட கடத்தணும்னு நினைச்சேன். அந்த கால ஆன்மீகம் வேற, இந்த காலத்துல இருக்க ஆன்மீகம் வேற. அந்த காலத்துக்கான பயிற்சிகள் வேற, இந்த காலத்துக்கான பயிற்சிகள் அதே தான். ஆனா முறைகளை வேற மாதிரி மாத்தினா மட்டும்தான் வேலை செய்யும். அந்த காலத்திலயும் மக்கள் டிராவல் பண்ணாங்க, மாட்டு வண்டி ஓடிச்சு, அதுக்கு 2 டயர் இருந்துச்சு, மாடு இழுத்துட்டு போச்சு. இன்னைக்கே டிராவல் பண்றாங்க, ஆனா கார்ல டிராவல் பண்றாங்க, அதுக்கு பெட்ரோல் போடுறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல ஆன்மீகத்துக்கு சில முறைகள், காடு மலை குகைன்னு வச்சிருந்தாங்க. இந்த கால ஆன்மீகத்துக்கு நான் சில பயிற்சிகள் வச்சிருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா வாழ்க்கையில வெற்றி, ஆன்மீகத்துல வெற்றி உறுதியா கிடைக்கும். 4 வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணி வர பயிற்சிகளோட எஃபெக்டை நான் 4 மாசத்துல கொண்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. இதுல 2-3 ப்ரூஃப் நான் முடிஞ்சு அட்டாச் பண்றேன், பாருங்க. நன்றி. சர்வமும் சிவமயம்.